அதாவது உங்களுக்காவது கடையில் இட்லி இருக்குமாங்கிற பயம், எனக்கு கடையே இருக்குமாங்கிற பயம். சொல்றது சரி. ஏன்னா எனக்கு கேள்விப்பட்டங்க ஏதோ பெரிய அளவுக்கு வந்து ஓடாதனால அம்மா மெஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறானுங்களாமா. ஓ அப்படியா விஷயம்? நியாயமா க்ளோஸ் பண்ணக்கூடாது, அது ரூமரா உண்மையானு தெரியல. எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஏன் தெரியும் இந்த அம்மா மெஸ் மாதிரி வேற ஏதாவது ஸ்டேட்ல, அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ரன் பண்றாங்களா வேற ஏதாவது ஸ்டேட்ல அம்மா மெஸ் மாதிரி? கரெக்டா தெரியல, ஆனா இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரு கேரளா யூடியூப் சேனல் பார்த்தேன், அவன் வந்து மதுரையோ வேற ஏதோ ஊர்ல நினைக்கிறேன் வந்து அம்மா மெஸ்ல சாப்பிட்டுட்டு இங்க இருக்கிற கவர்மெண்ட் பாருங்க இதை ஓப்பன் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டு போயிருக்கோம். அப்போ கேரளாவில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆனால் ப்ரைவேட்டைசேஷனோடது இப்போ சாந்திகீர்ஸ் மாதிரி அது எப்படி தான் இருக்கும்ல. சாந்திகீர்ஸ் எப்படி 25 ரூபாய்க்கு அந்த மாதிரி இருக்கும் இருக்கலாம். அதாவது ரொம்ப நீங்க தேடலாம் இருக்கு. சொல்ல நினைச்ச நாய்களுக்கு கிரிமிட்டோரியம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வீட்டு நாய்களுக்கு அமௌண்ட்டு, தெரு நாய்களுக்கு இலவசம் தானாமா. ஏன்னா நான் யோசிச்சிருக்கேன், ஜிம்மி செத்தப்போ அங்கே இடம் இருந்துச்சு, போய் போஸ்ட்டு வந்துட்டோம். இப்போ இடம் இல்லைன்னா எங்கே போய் புதைக்கிறது? ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரயில்வே ட்ராக்ல போய் வீசிட்டு போயிடுவாங்க வீட்டு நாயுமே. அது சங்கடம் இல்லையா? கூடவே ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வளர்ந்துட்டு அப்படி இருக்கும்போது பரவாயில்ல. நாளைக்கு ஏதோ தகனம் ஏதோ தினமும் ஒரு 5 நாய்கள் அளவுவாங்க. இவன் பைத்தியார மாதிரி வரான். நானும் பார்த்துட்டேங்க, இந்த கிராஸ் பண்ணுறதில்ல அவனுக்கு நினைச்சா ஒரு நிமிஷம் நிற்கலாம், அது வரைக்கும் ஆவரேஜ் ஸ்பீடில் தான் வருவானுங்க. மக்கள் நின்றுக்கிறதோ இல்லை வண்டி கிராஸ் பண்ணுறதோ தெரிஞ்சாலே போதும், ஜொய்யின்னு போயிடுறானுங்க. என்ன ஆயிர போகுது அவ்வளோ அவசரப்பட்டு நீ போய் நமக்குமே அந்த மைண்ட் செட்டு சில நேரங்களில் வரும். நான் தவிர்த்துக்கணும் தான் பார்க்குறேன். ஈகோ இவனுங்களுக்குலாம் எல்லா பக்கம் சேர்ந்து வன்மங்கள் எல்லாம் ஈகோவாக கற்கிறதுக்கான இடம் இந்த மாதிரி ரோட்டில் என்னத்தடா வண்ணத்தை கட்டி இதுலையாவது ஜெயிச்சுடா, எல்லா பக்கம் தோக்குறேன். கரெக்ட். வாழ்க்கை ஃபுல்லாக அடி வாங்குற எல்லாரும் என்ன ஏறி பிடிக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. இப்போ நம்ம பேசுறதுல கேக்குமா இல்ல தெரியலையாடா எனக்கு. பாவம் வீரனுக்கு தெரியவில்லை, இவ்வளோ நேரம் முக்கி முக்கி பேசினது முழுக்க தண்டம் என்று. எது தண்டமா? நான் மட்டும் தனியா பேசிட்டு ஆன் பண்ணுங்க. அது எனக்கு டவுட் இருந்தது. நான் பண்ணிருக்கேனா பாப்போம். ஆன்ல வந்தா இருக்கு. அப்போ நன்னாய் வரட்டே. நேரம் வந்துட்டு நம்ம பிரேக் மாதிரி வளரிட்டு வந்திருக்கோம். நான் வளரல, நீங்கதான் வளரிட்டு வச்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல மிஸ்டர் பிரபாகர். செருப்படிகள் புதுசா வளர்றது, கல்வி வாங்குறது புதுசா. ஒரு நாள் ஐஸ்வர்யா பேக்கரியெல்லாம் வந்துட்டு ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு வெஜ் ரோல் அடிச்சுட்டு இந்த அரசியல்வாதிகள்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? நானும் வந்து டீ சாப்பிட்றேன், அதுவும் சாப்பிட்றேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா டீயை முழுசோட குடிக்க மாட்டானுங்க, சும்மா வாய வைப்பானுங்க. அது குடிக்கவும் அதுக்கப்புறம் பேருக்கு ஒரு போட்டோ வீடியோ ஓகே. ஆக இங்க டீ குடிச்சிட்டோம் கிளம்புறோம். நம்ம மேல இருக்கிற வன்மத்துல இவரை எத்தனை கூப்பிட்டுருவாருங்கன்னு பயப்படுவானுங்களோ என்னமோ. ஹைஜீனிங்க பெரிய சுத்தக்காரன் தான். கேவலம் இந்த மாதிரி கடையில வந்து என்னோட ஹைஜீன் கெட்டு போயிடும். ஆயிஷா பக்ஸ் நம்ம போய் பீச் சமோசா சாப்பிட்டோம்ல, இப்போ அந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள வந்து எடுத்து ரிவ்யூ போட்டுருந்துச்சு. அதுக்கு ஒருத்தர் கீழே என்ன கமெண்ட் பண்ணியிருந்தானா, ஆயிஷா பக்ஸ் போய் சாப்பிட்டீங்க ஹைஜீனா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓ ஏய் நான் மறந்துட்டேன்டா சத்தியமா, பெட்ரோல் முக்குதுடா. நான் அப்பவும் பார்த்த பக்க கிராஸ் பண்ணி சொல்லி தொலை வேண்டியதாடா, நான் பேசிட்டு இருந்தேன்டா. சொல்லி தொலை. சரி போ 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 போ. எங்க போறீங்க? பெட்ரோல் பங்க் இருக்குலங்க. இருக்கு. போகணும். டேய்
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போக முடியாதுடா. நான் கூட வந்துட்டோம்ல. ஏங்க இருடா. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலு. புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? எங்க ஆமா நம்மளே நமக்கு போ நிக்காத. போக மாட்டேங்குதுடா. அப்ப இன்னைக்கு அம்மா மெஸ்ல சாப்பிட மாட்டோமா? ரைட்ரா இது தள்ளிட்டு போய் எங்க நமக்கு சோறு இல்ல சாரே. சாரி மிஸ்டர் பிரபாகர், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. செய்யறதையும் செஞ்சு விட்டு குளிக்கிறத பாரு, திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. எவ்வளவு கிலோமீட்டர்? அவ்வளவுதாங்க கேட்டு 1 கிலோமீட்டருக்குள்ளதாங்க. வாங்க தள்ளுவோம். அடிங்க அடிச்சு மறுபடியும் அடிச்சு பாருங்க. ஐயோ இங்க சிக்னல் வேற போடுவானேடா. போடுவாங்க பட் பரவாயில்ல. சரி அப்ப சாப்பிடலாம். அது தெரியல. போகுது பாவி. சிக்னல் வரதாங்க செய்வானுங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. ஃபாலோ பண்றதே இல்லை. அதெல்லாம் ஒரு மாதிரி இல்ல. போ பைத்தியம் யாரா வா அவ்வளவுதான்டா. வந்துட்டோம்டா. வரைக்கும் போ. அவ்வளவு சீக்கிரம் சாவ மாட்டேங்க. நாமெல்லாம் சாதிக்க பிறந்தோம். உன் வண்டி சொல்ல சோதிக்க பிறந்தவன்டா. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. நேரம் மணி 9 ஆகிவிட்டது. பார்ப்போம் பல்பாக போகிறதா இல்லை கிடைக்க போகிறதா என்று. தலைவரே நம்ம ஒரு நாள் இதை போய் ட்ரை பண்ணலாம் தலைவரே. நம்ம நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு சமோசா சாப்பிடுவோம். சுட காலையில் அப்படியே எடுத்துட்டு வருவானுங்க. மோஸ்ட் அன்ஹெல்தியஸ்ட் வே. ஆமா நல்லா இருக்கே. நல்லா இருக்கு. ஓ கல்யாணமா? தலைவரே பூந்துடலாமா? பரவாயில்லப்பா, எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். உணவு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. ஆக்சுவலா இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னா, இல்லைங்க எனக்கு இன்னும் இல்லைங்கிறீங்களா? பல்போன் தோணுது. அம்மா உணவகம் அக்கா இருக்குங்களா? இட்லி தயிர் சாப்பாடு இருக்குங்களா? சூப்பர். சரி 2 தயிர் சாப்பாடு சைனீஸ் வாங்கி தந்துடுறேன்டா. இருடா. கேமரால எடுக்கக்கூடாதுப்பா. அப்படிங்களா? எடுக்கக்கூடாது. கார்பரேஷன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும். அப்படிங்களா? எடுக்கக்கூடாது. சரி சரிங்க.